ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி டே 22ல் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையிலே எழுந்திரிச்சேன், பேஸ்ட்டு கோளாறு கொடுத்துச்சு. என்னென்னா பேஸ்ட்டு தீஞ்சிருச்சு. அதனால் கடைக்கு போய்ட்டு பேஸ்ட் வாங்கிட்டு வந்து ப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஓட முடியல. என்ன காரணம்னா, நேற்று ஃப்ரெண்டு இந்த மாதிரி மரத்துலேருந்து கீழே வந்து கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதனால் அவனை போய்ட்டு பார்த்துட்டு வரத்துக்கே மணி 11 ஆகிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி ஓட முடியல. காலை உணவு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் தயிரும் சாப்பிட்டு காலை உணவு முடிச்சாச்சு. அப்புறம் குளிச்சுட்டு மங்களகரமாக எல்லான்னு உட்காந்தான். நேற்றே சொல்லியிருந்திருப்பான் ஃப்ரெண்டு இந்த மாதிரி நோட்டை எடுத்துகிட்டு போயிருந்தான்னு. அப்புறம் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பி விட்டுருந்தான் வாட்ஸ்அப்பில். அதை பார்த்து எழுதலான்னு உட்காந்தாச்சு. வழக்கம் போல் எப்போதும் ஃபோன் அடிக்கிற மாதிரி தான் அடித்தான். எங்கடான்னு கேட்டாலும் சொல்ல மாட்டான். சரின்ட்டு கம்முன்னு உட்காந்துருந்தேன். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நண்பரை சந்திக்க தான். அப்படியே கொள்ளை கழிச்சிட்டு வந்தான். பார்த்தீங்கன்னா சுற்றியும் வெறும் கொய்யா தோப்பு தான். இதில் ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, கொய்யாக்காய் சீசனும் முடிஞ்சு ஒரு 2-3 தான் இருந்தது. சரின்ட்டு அப்படியே உள்ளே வந்தோன்னா மாங்காய் மரம். இது பார்த்திங்கன்னா மாம்பழ மரம். சரி, பார்த்தோன்னே நம்ம கை சும்மா இல்லை, பறித்து 1-2 பேருக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சரியான டேஸ்ட்டு. இதுக்கப்புறம் லீவ் விட்டா இங்கே வந்துட வேண்டியதான். இங்கே மாங்காய் ரொம்ப ஹைட்லலாம் இல்லை. இங்கே பாருங்கள், வாங்க நான் காட்டுறேன். கேட்டால் நான் உட்காந்துருக்கேன். கேட்டேன் என் ஷோல்டர் ஹைட்டு தான் இருக்குது. சரின்ட்டு டைம் ஆகிடுச்சுன்னா வழக்கம் போல் ரூமுக்கு வந்தாச்சு. அப்புறம் வரும்போது ஃப்ரெண்டு மாங்காவும் கொய்யாக்காவும் கொடுத்துருந்தான். அப்புறம் வந்தோடனே எழுத ஆரம்பித்தாச்சு. 2 மணி நேரம் கடின முயற்சிகளுக்கு அப்புறம் எழுதி முடிச்சாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால எக்ஸசைஸ் பண்ண வேணான்னு இருந்தேன். சரின்ட்டு ஷோல்டர் ஒர்க் அவுட் போட்டு என்னால் முடிச்சாச்சு. கன்சிஸ்டண்ட்டாக இருங்க.